விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை, திதி பஞ்சமி, நட்சத்திரம் உதயம். திருவெம்பாவை 10ஆம் பாடலை பார்ப்போம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரண்தன் கோவில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவின் 10ஆம் நாளான இன்று சிவபெருமானின் அரிய பெருமைகளை அவர் கூறுகிறார். எல்லா தோழிகளும் எழுந்துவிட்டு எல்லோரும் பக்தி செய்வதற்காக கோவிலுக்குள் சென்று விட்டனர். இப்போ கோவிலில் இருக்கும் அந்த இறைவனை பார்க்கும் பொழுது தன் மனதில் அந்த இறை பக்தி எவ்வாறாக இருக்கிறது, அந்த இறைவனின் பெருமைகளை அவர் கூறுகிறார். அதாவது சிவபெருமான் எல்லையற்றவர், உருவமற்றவர். அவர் எதற்குள்ளும் அவரை அடக்கிவிட முடியாது சிவபெருமானை. அதையே அவர் உணர்ந்து மாணிக்கவாசகர் பாடுகின்றார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. அதாவது சிவபெருமானின் அந்த பாத மலர்கள் எங்கே இருக்கின்றன? பாதாளங்கள், கீழுலகங்கள் அனைத்திற்கும் கீழான உலகத்தில் இருக்கின்றது. அவருடைய புனை முடியும், அதாவது அந்த சடையை கட்டி கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த தலையானது எங்கே இருக்கிறது? வானுலகத்தில். மேல் உலகம், எந்த உலகம் இருக்கிறதோ வானுலகத்தில், அந்த உலகத்தில் இருக்கிறது. அதாவது முதல் பாடலிலேயே கூறினார் அல்லவா, ஆதியும் அந்தமும் காண முடியாதவர். அவர் எந்த உலகத்தில் அவருடைய தலைமுடி ஆரம்பிக்கிறது, எந்த பாதாள உலகத்தில் அவருடைய பாதங்கள் முடிகின்றன என்று சொல்வதற்கு இயலாத அளவிற்கு அவர் அத்தகையவர். எல்லா மேலுலகம், வானுலகங்கள், பாதாளங்கள் எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருப்பவர் சிவபெருமான். பேதை ஒரு பால் திருமேனி, அதாவது உமையொரு பாகனாக பார்வதி அன்னையை ஒரு பாகத்தில் உடையவர். ஆனால் அந்த ஒரு திருமேனி மட்டும்தானா அவருக்கு? இல்லையே. நடராஜர் என்னும் பொழுது நடன திருமேனியாக இருக்கிறார், லிங்கோத்பவராக இருக்கிறார். பேதை ஒரு பால் திருமேனி, ஆனால் ஒன்றல்லன். அவர் ஒரு உருவத்தை கொண்டவர் அல்ல, எல்லா உருவத்திலும் அவர் இருக்கிறார். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். அவர் தேவர்கள், விண்ணில் இருப்பவர்கள், முனிவர்கள் அனைவரும், நாமும் அனைவரும் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். எல்லோராலும் துதிக்கப்படுபவர் சிவபெருமான். ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். நம்மை போன்ற தொண்டர்களுக்கெல்லாம் அவர் தோழனை போல் இருந்து நம்மை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உய்வதற்காக நமக்கு தோழனாய் இருந்து நம்மை கரை சேர்ப்பவர். கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால், எந்த விதமான குற்றமற்றவராக இருப்பவர். இந்த கோவிலில் நாம் எல்லாம், அந்த பெண்கள் எல்லாம் வணங்குகின்றனர் அல்லவா, எல்லா பெண்களும் வணங்குகின்றனர். எத்தகையவனை? எந்த விதமான குறை சொல்ல இயலாதவனை, எங்கும் வியாபித்திருப்பவனை, எல்லா உருவங்களிலும் இருப்பவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். அவருக்கு இதுதான் ஊர் என்று கூற முடியாது. ஏனென்றால் எல்லாமே அவருடையதுதான். இதுதான் அவருடைய ஊர் என்று கூற முடியாது. ஏதவன் பேர், அவருக்கு ஒரு பெயர் அல்ல, பல பெயர்கள் உண்டு. யார் அவர்களுக்கு உற்றார், அவருக்கு வேண்டியவர் யார், வேண்டாதவர் யார் என்றெல்லாம் யாரும் கிடையாது. எல்லோரையும் அவர் காத்து ரட்சிப்பவர். இத்தகைய சிவபெருமானை ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இத்தகையவனை நாம் வணங்கி பாடும் அந்த நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அல்லவா, அவனை பாடுவதற்கான இதுவே நமக்கு கிடைத்திருக்கும் பரிசு என்று கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போம்.
பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.